தமிழ் பேராயத்தின் தலைவர் பெருமதிப்பிற்குரிய முனைவர் கரு நாகராஜன் அவர்களே, என்னுடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய தம்பி வளாக நிர்வாகி இரா அருணாச்சலம் அவர்களே, இந்த நிகழ்வை அழகு தமிழால் தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கிற நெறியாளர் முனைவர் ஜெய் கணேஷ் அவர்களே, நம்முடைய பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெருந்தகை SRM கல்வி குழுமத்தினுடைய தாளாளர் மாண்புமிக்க நம்முடைய ஐயா பாரிவேந்தர் அவர்களுக்கும், அரங்கிலே நிறைந்து அமர்ந்திருக்கிற நாளைய என் தமிழ் சமூகத்தை ஒரு வலிமைமிக்க வளமைமிக்க தமிழ் சமூகமாக மாற்றி படைக்க காத்திருக்கிற இளைய தலைமுறை புரட்சியாளர்களே, என்னுயிர் தம்பி தங்கைகளே, போற்றுதற்கும் வணக்கத்திற்கும் உரிய பேராசிரியர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும். தமிழ் பேராயம் என்ற ஒரு அமைப்பை தொடங்கி அதன் மூலமாக நம்முடைய அன்பு பிள்ளைகளுக்கு நல்ல தமிழ் பேசுகிற வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற நம்முடைய பாரிவேந்தர் ஐயா அவர்களை எவ்வளவு பாராட்டினாலும் அது தகும். மூவேந்தரும் போய் முச்சங்கமும் போய் பாவேந்தரும் போய் பழைய நூல்களின் ஆய்வும் போய் படிப்போரும் கேட்போரும் இல்லாது போய் தமிழ் தடுமாறும் நேரத்தில் நம்முடைய பாட்டன் வள்ளல் பாண்டித்துரை தேவர் அவர்கள் 4ஆம் தமிழ்ச்சங்கம் தொடங்கி அன்னை தமிழுக்கு அரும்பணியாற்றினார். அதற்கு பிறகு இன்று நம்முடைய வள்ளல் பாரிவேந்தர் அவர்கள் தமிழ் பேராயம் என்ற ஒரு அமைப்பை தொடங்கி தமிழ் வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். என் அன்பு பிள்ளைகளே, நாட்டை ஆண்ட மன்னர்களே வள்ளல்களாக இருந்த பரம்பரையில் வந்தவர்கள் நாம். பாரி, ஓரி, பேகன், ஆய், நல்லி, அதியமான் என்று 7 வள்ளல்களை கொண்ட இனத்தின் பிள்ளைகள் நாம். அதிலே ஆகச் சிறந்த வள்ளல்களாக பாரியும் பேகனும் போற்றப்படுகிறார்கள். அதற்கு காரணம், ஒருவன் கேட்டு கொடுப்பது கொடைதான். ஆனால் கேட்கும் போது அவன் தன் தன்மானத்தை இழந்து விடுகிறான். அதனால் அது ஆகச் சிறந்த கொடை அல்ல. கேட்காமல் கொடுப்பதும் கொடைதான். ஆனால் அதனிலும் சிறந்த ஒரு கொடை இருக்கிறது. அதுதான் கேட்கும் திறனற்ற உயிர்களுக்கு கொடுக்கிற கொடை. அப்படி மயிலுக்கு போர்வையை கொடுத்தான் பேகன். மயில் போர்வையை கேட்கவில்லை, குளிரில் நடுங்குகிறதோ என்று அஞ்சி கொடுத்தார்.
முல்லைக்கு தேரை கொடுத்தான் பாரி. 326 கிராமங்களை நாட்டுக்குடிகளுக்கு கொடையாக கொடுத்தான். அவன் வள்ளல் என்று போற்றப்படவில்லை. ஒரே ஒரு முல்லை கொடிக்கு தேரை கொடுத்தான். ஊரையே கொடுத்தான், போற்றப்படவில்லை. முல்லை கொடிக்கு தேரை கொடுத்தான், வள்ளல் என்று போற்றப்படும். அவன் முல்லை கொடிக்கு தேரை கொடுத்தான். இன்று நம்முடைய வள்ளல் வாரி வேந்தர் அவர்கள் தமிழ் குடிக்கு கல்வியை கொடுத்து கொண்டிருக்கிறார். தமிழுக்கு அமுதன்று பேர் அந்த தமிழ் இன்பத்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்றான் நம்முடைய தாத்தன் புரட்சி பாவலன் பாவேந்தன். அதே கருத்தை பாவேந்தன் சொன்ன கருத்தை இன்று முன்மொழிந்து அதையே வளர்த்து கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய பாரிவேந்தர் அவர்கள். என் அன்பு பிள்ளைகளே, மொழி என்பது வெறும் தொடர்பு கருவி அல்ல, அது மட்டுமல்ல. மொழி என்பது ஒவ்வொரு தேசிய இனத்தின் முகம், உயிர். அதுதான் கலை, இலக்கியம், பண்பாடு, வழிபாடு, அறிவியல், அரசியல், வரலாறு எல்லாமே மொழிதான். ஒரு மொழி சிதைந்து அழியுமானால் அந்த இனம் அழியும். ஒரு நாட்டை அழிப்பதற்கு படை திரட்டி வர வேண்டியது இல்லை. யானைப்படை, குதிரைப்படை, பீரங்கி படை தேவையில்லை. ஒரு உயிரை கூட கொல்ல வேண்டியதில்லை. ஒரு துளி ரத்தம் பூமியிலே சிந்த வேண்டியதில்லை. அந்த நாட்டை அழித்து விட முடியும். எப்படி அழிக்க முடியும்? முதலில் அவன் மொழி அழித்து விட்டால் அவனுடைய கலை, இலக்கிய, பண்பாடு, அடையாளம் அழிந்துவிடும். பிறகு அந்த நாடு அழிந்துவிடும். இப்படி ஏறக்குறைய 90 விழுக்காட்டுக்கு மேலே தமிழ் மொழி சிதைந்து அழிந்து தமிழ்நாடு அழிந்து போகும். நாட்டிற்கு பெயர் தமிழ்நாடு என்று இருக்கிறது. ஆனால் தமிழுக்கும் தமிழர்களுக்கும் இது சுடுகாடாக மாறி இருக்கிறது. ஒரு அறிவு சமூகம் ஆழ்ந்து இதை அறிந்து கொள்ள வேண்டும். இங்கே பேசிய நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் மிகுந்த ஆற்றலை வெளிப்படுத்தினார்கள். சொல்லும் போதே பேச்சு ஆற்றல் என்று சொல்லுகிறது. காரணம், பேச்சும் ஒரு ஆற்றல், ஒரு திறன். சாக்ரட்டிஸ் சொல்கிறான், ஒரு மனிதனின் அறிவை எதை வைத்து கணக்கிடுவாய்? நீ எழுப்புகிற கேள்விக்கு அவன் சொல்லுகிற பதிலை வைத்து கணக்கிடக்கூடாது. பிறகு எதை வைத்து? நீ எழுப்புகிற கேள்விக்கு இன்னொரு கேள்வியவே பதிலாக தருவானையானால் அதை வைத்துத்தான் அவனுடைய அறிவை மதிப்பிட வேண்டும் என்கிறார். நம்முடைய பிள்ளைகள் பேச்சு திறனில் மட்டுமல்ல, தர்க்க அறிவிலும் வாத திறமையிலும் ஆற்றல் பெற்றவர்களாக இருப்பதை நாம் அறிந்தோம். நிகழ்ச்சியிலே பங்கு பெற்ற அத்தனை பிள்ளைகளுக்கும் என்னுடைய நிறைந்த அன்பும் வாழ்த்துக்களும். இங்கே முதலாவதாக வந்தவர், இரண்டாவதாக வந்தவர் தான் வெற்றியாளர் என்றில்லை. போட்டியில் பங்கெடுத்த ஒவ்வொருவனும் வெற்றியாளன் தான். பேச்சு என்பது ஒரு ஆகப்பெரிய கலை. தன் எண்ணத்தை வெளிப்படுத்தும் ஒரு கண்ணாடி தான் பேச்சு. ஒரு வலிமைமிக்க கருவி பேச்சு. ஒரு எளிய மகன் உங்கள் முன்னாடி நிற்கிற உங்கள் உடன் பிறந்தவன் ஒரு எளிய மகன். ஒரு பின்புலமும் இல்லை, பொருளாதாரம் இல்லை, ஒரு ஊடகாதாரமும் இல்லை. ஒற்றை மகனாக தமிழகத்தின் வீதிகளில் கத்தி 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 பேசி பேசி 36 லட்சம் வாக்குகளை பெற்று 3வது பெரிய அரசியல் கட்சியாக வளர முடியும் என்றால் காரணம் பேச்சு. தமிழ் ஒரு பேச்சு மொழி அல்ல, அது மூச்சு மொழி. மூச்சு மொழி. என் அன்பு பிள்ளைகளே, மூச்சு மொழி. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டு. திங்களோடும் செலும்பரிதி தன்னோடும் விண்ணோடும் உடுக்கலோடும் மங்குள்கடல் இவற்றோடும் பிறந்த தமிழோடு பிறந்தோம் நாங்கள். ஆண்மை சிங்கத்தின் கூட்டம் என்று சிறியோருக்கு ஞாபகம் செய், முழங்கு சங்கே முழங்கு.
வெங்கொடுமை சாக்காட்டில் விளையாடும் தோளெங்கள் வெற்றி தோள்கள், கங்கையை போல் காவிரி போல் கருத்துக்கள் ஊறும் உள்ளம் எங்கள் உள்ளம், வெங்குருதி தனில் கமர்ந்து வீரம் செய்கின்ற தமிழ் எங்கள் மூச்சாம் என்று மூச்சுங்கிற தமிழ். அதாவது ஒரு பேச்சு மொழி அல்ல, அது மூச்சு மொழி. சொல்லுங்கள் என் அன்பு பிள்ளைகளே, சொல் தமிழா சொல். அதில் சொல்லுங்கள், நீங்கள் உலகத்தின் தலை சிறந்த இனத்தின் பிள்ளைகள் என்ற பெருமிதத்தும் திமிரோடும் சொல்லுங்கள். நாங்கள் தமிழர்கள், உலகிலே ஆகச் சிறந்தவர்கள். சூலியசீதர் சொல்றான், அடுத்தவன் எழுந்து உன் தகுதியை அறிவிக்கிற வரை காத்திருக்காதே, நீயே எழுந்து சொல் நான் ஆகச் சிறந்தவன் என்று. தமிழன் பெருமைக்குரியவன், காரணம் தமிழ் பெருங்குடியில் பிறந்ததனாலேயே தமிழன் பெருமைக்குரியவன் என்கிறார் புரட்சி பாவலர். ஏன் எல்லோரும் மானுட நேயம் பேசிக் கொண்டிருந்த காலத்தில் தமிழன் உயிர்மை நேயம் பேசினான். பிறப்பு ஒக்கும் எல்லா மனிதருக்கும் என்று பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் என்றான். பகுத்துண்டு பல் உறவுகள் ஓம்புக என்று சொல்லாது பகுத்துண்டு பல் உயிர்கள் ஓம்புக என்றான். உலகு 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 என்று உலகம் தழுவி நேசித்து நின்ற மாண்பு கொண்ட மக்கள் தமிழர்கள் என்பதை சொல் தமிழா சொல், நிமிர்ந்து சொல். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்கிறான் வள்ளலார் பெருந்தகை. பயிருக்கும் உயிர் இருக்கிறது என்று வாடி நின்றவன் நம் முன்னவன். காக்கை குருவி எங்கள் சாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்க நோக்க களியாட்டம் நோக்கும் திசையெல்லாம் யாமின்றி வேறில்லை என்கிறான் பெரும்பாவளன் பாட்டன் பாரதி. எல்லா உயிர்களையும் நேசித்து நின்ற உயிர்மை நேயர்கள் தமிழர்கள். அவன்தான் யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்று இரு கரமும் விரித்து உலக மக்களை ஆழத் தழுவி நேசித்து நின்றவன் தமிழன். பாரடா உன் மானுட பரப்பை, மானுட சமுத்திரம் நான் என்று கூவு, விசால பார்வையால் விழுங்கு மக்களை என்றான் புரட்சி பாவலன் பாவேந்தன் பாரதிதாஸ். நீ ஒரு பேரன்புக்காரன், பெருமைமிக்க இனத்தின் மகன். உலகத்தின் முதல் மொழி உன் மொழி தமிழ் என்ற சொல்லை உறக்க சொல், சொல் தமிழா சொல். அவரவர் தாய்மொழியிலே பேசிக் கொண்டிருக்கிறார்கள், நாங்கள் அந்த மொழிகளின் தாய்மொழியில் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆங்கிலத்திலே 20 விழுக்காட்டு சொற்களை நம் தமிழ் கடன் கொடுத்திருக்கிறது. உலகில் எந்த மொழியின் துணையுமின்றி தனித்து இயங்கக்கூடிய உயர் தனிச்ச மொழி ஒரே மொழி உலகிலே உன் மொழி என் மொழி தமிழ். எல்லா மொழிகளிலும் இது மைக்கு தான், நம்முடைய மொழியிலே இது ஒளி வாங்கி, எல்லா மொழியிலும் இது ஸ்பீக்கர், நம்முடைய மொழியிலே ஒளி பெருக்கி, எல்லா மொழியிலும் இது லைட், நம்முடைய மொழியிலே இது விளக்கு, எல்லா மொழியிலும் அது சேர், நமக்கு நாற்காலி, எல்லா மொழியிலும் அது லேப்டாப், நமக்கு மடிக்கணினி. எந்த மொழியின் துணையின்றி தனித்து இயங்கக்கூடிய உலகில் ஒரு மொழி உண்டென்றால் அது நம்முயிர் தமிழ் என்பதை என்னிலும் இளைய என் தம்பிதங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய கொள் அவனுடைய கில், உன்னுடைய உடன் அவனுடைய எஸ்போர்ட் சடன், உன்னுடைய பேச்சு ஒரு எஸ்போர்ட் ஸ்பீச், உன்னுடைய பஞ்சு ஒரு எஸ்போர்ட் ஸ்பாஞ்சு, உன்னுடைய நாவாய் அவனுடைய நேவி, உன்னுடைய கட்டுமரம் அவனுடைய கட்டுமரம், நம்முடைய காசு அவனுடைய கேசு, பூரா நம்மகிட்ட இருந்து எடுத்து வச்சுக்கிட்டு அடுத்தவன் மொழியை அறிவென்று கருவது போல ஒரு அறியாமை உலகத்தில் கிடையாது. அவன் மொழியை எனக்கு அறிவாகும். ஆங்கிலம் அறிவல்ல, ஒரு மொழி. இங்கிலீஷ் நாட் நாலேஜ், லாங்குவேஜ் என்பதை அறிவு சமூகம் புரிந்து கொள்ளும். அது ஒரு மொழி, அவ்வளவுதான். ஒரு நிலைப்பாட்டை என் உடன் பிறந்தார்களே, என் உயிர் தம்பி தங்கைகளே, நாம் ஒரு நிலைப்பாட்டை கொள்ள வேண்டும். என்னது?
உலகின் எம்மொழியும் கற்போம் நாங்கள் வாழ, எங்கள் மொழி தமிழ் கற்போம் எங்கள் இனம் வாழ என்ற கோட்பாட்டை ஏற்கும். எல்லா மொழிகளையும் கற்றுக்கொள்வோம், விரும்பினால் தேவை ஏற்பட்டால் கற்றுக்கொள்வோம். ஆனால் எம்முயிர் தமிழ் மீது உயிருக்கு மேலாக பற்றுக்கொள்ளும். இந்த அரங்கிலே எத்தனை சாளரங்கள், எத்தனை ஜன்னல்கள், அத்தனை ஜன்னல்களாக உலக மொழிகளை வைத்துக் கொள்வோம். ஆனால் நுழைவாசலாக இருக்கிற தலைவாசலாக எங்கள் உயிர் மொழி தமிழை வைத்துக் கொள்வோம். தாய்மொழி தெரியாது நீ என்ன கற்று கல்வியாளனா வந்தாலும் நீ அறிவற்றவன் தான். பெற்ற தாயை அடையாளம் தெரியலன்னா அவனை எப்படி மனுஷனா மதிப்பில? உலகில் தாய்மொழியில் கற்றவன் எல்லாம் படைக்கிறான் என் உடன் பிறந்தவனே, தாய்மொழியில் கல்லாதவன் பயன்படுத்துகிறான். உலகில் எல்லா நாடும் மேடினா இருக்கு. மேட் இன் சிங்கப்பூர், மேட் இன் சைனா, மேட் இன் ஜப்பான், மேட் இன் பிரான்ஸ், மேட் இன் அமெரிக்கா. ஆனால் உன்னாடு மட்டும் மேக் இன் இந்தியாவா இருக்கு. மேக் இன். தாய்மொழி கல்வி என்பது குழந்தைக்கு தாய்ப்பால் போல, அதை கொடுக்காதும் ஒருவித தேசத்துறவு குற்றம் என்கிறார் நல்ல அண்ணல் காந்தியடிகள். அறிவார்ந்த என் தம்பி தங்கைகளுக்கு புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ் என்பது வெறும் மொழி அல்ல, நம் முகம். உங்கள் முன்னால் நிற்கிற உங்கள் உடன் பிறந்தவன் என்ன சாதி தெரியாது, என்ன மதம் தெரியாது. ஆனால் என் வாய் வழியே வருகிற என் மொழி தமிழ் என்னை அடையாளப்படுத்துகிறது. நான் தமிழன் என்று அடையாளப்படுத்துகிறது. அதுதான் என் அடையாளம். நீ உலகின் எந்த ஓரத்துக்கு சென்றாலும் நீ யார் அவன் கேட்பான், ஹூ ஆர் யூ. அங்க போய் ஐ ஆம் மேன் சொல்லிட்டு கூடாது. அப்புறம் குரங்கு நினைச்சு கேட்கிறேன், அப்படி இல்ல. நீ எந்த மொழியில் பதில் சொல்கிறாய் என்பதை பார்ப்பதற்காகவே அந்த கேள்வியை எழுப்புகிறான். உலகில் எங்குமோ ஐ ஆம் பிரான்ஸ் கிடையாது, ஐ ஆம் பிரெஞ்சு அப்படிதான் கை குலுக்குவான். இங்கிலாந்துக்கு போ, பிரிட்டனுக்கு போ, ஐ ஆம் பிரிட்டிஷ் கிடையாது, ஐ ஆம் இங்கிலீஷ் அப்படிதான் அறிமுகப்படுத்துவான். ஏன்னா அதுதான் அவன் அடையாளம். எழுதுங்கள் என் நெற்றியில் நான் இஸ்லாமியன் என்று இன்று முகமது தர்வீசும் விளக்கத்தை முன்வைக்கவில்லை. என் உடன் பிறந்தவனே, எழுதுங்கள் என் நெற்றியில் நான் அரேபியன் என்று. அப்படிதான் எழுதினான், அப்படிதான் முழக்கத்தை முன் வச்சான். அதுதான் நம்ம அடையாளம். அதை விட்டுறக்கூடாது. மொழி அழிந்தால் மொழியை பாதுகாத்த இனம், கடுகளவு இருந்தாலும் மொழியை பாதுகாத்த இனம் மலையளவு உயர்ந்து வாழுங்கிறான். மொழியை அழிய கொடுத்த இனம் மலையளவு இருந்தாலும் கடுகளவு சிறுத்து வீழுங்கிறான். அதனால என் அன்பு பிள்ளைகள், தமிழ் படிச்சா வேலை கிடைக்குமா, தமிழ் படிச்சா சோறு கிடைக்குமா, அதெல்லாம் பேசக்கூடாது. தமிழ் வேலையும் சோறும் அல்ல, தமிழ் நமக்கு உயிர் என்பதை அறிவு வகுந்த தம்பி தங்கையில் புரிந்து கொள்ளும். என் மொழியில் இல்லாத என்ன இருக்குது? என்ன இருக்குது? கேரள கவிஞன் ஆற்றூர் ரவிவர்மா சொல்லுகிறான், ஊடகத்தில் ஆகச் சிறந்த இலக்கியங்களை தாய்மொழியிலே படிக்கிற வாய்ப்பை பெற்ற இனம் சீனர்கள் கிரேக்கர்களை தாண்டி இந்தியாவிலே தமிழர்கள் தான். எல்லா சமயங்களுக்கும் காப்பியம் தந்த மொழி உன் தாய்மொழி. உமரப்புலவர் எழுதிய சீராபுராணம் இஸ்லாமிய மக்களுக்கு, வீரமாமுனிவர் ஜோசபஸ்கி தந்த தேம்பாவணி கிறிஸ்தவர்களுக்கான காப்பியம், சிலப்பதிகாரம் பௌத்த காப்பியம், எழுதிய இளங்கோவடிகள் சமண துறவி. மணிமேகலை ஒரு பௌத்த காப்பியம், உங்களுக்கு தெரியும். மூவேந்தரையும் இணைச்சு, சோழ நாட்டில் பிறந்து பாண்டி நாட்டில் இறந்து சேர நாட்டில் தெய்வமாயி போனால் கண்ணகி பெருமாட்டி, 3 வேந்தரையும் இணைத்து ஒரு மாபெரும் காப்பியத்தை தந்தவன் இளங்கோவடிகள். இதுல என்ன இல்ல? பகுருளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரிக்கோடும் கொடுங்கடல் கொல்ல வடதிசை கங்கையும் இமயமும் கொண்டு தென் திசை ஆண்ட தென்னவன் வாழி உன் வரலாற்று பதிவு செய்கிறான். மருங்கு வண்டு சிறந்த ஆர்ப்ப மணிப்பாட இது பொறுத்து கருங்கையில் கண்விழித்து ஒழுகி நடந்தாய் வாழி காவேரின்னு காவேரியை வரவேற்று பாடுகிறான் இளங்கோ. முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் திரியும் நல்லி எலுவிழந்து நிலம் நடுக்கமுட்டு பாறை எனும் படிமம் கொள்ளுங்கிறான். எவ்வளவு பெரிய அறிவியல்
எவ்வளவு பெரிய புவியியலை பாடுறான் பார். முள்ளையும் குறிஞ்சியும் மலையை அழிச்சு காட்டை அழிச்சிட்டீங்கன்னா நிலம் நடுக்குற்று நல் இயல்பை இழந்து பாலை எனும் படிமம் கொள்ளும். இன்னைக்கு என்ன ஆயிருது? ஒரு மலை இல்ல, வெட்டி தின்ட்டான். அதுக்கு பேரு குவாரி. வாரி வாரி மலையும் மண்ணை அள்ளி திங்கிறதுனால அதுக்கு பேர் குவாரின்னு வச்சுட்டான். அறிவு சமூகம் சிந்திக்க வேண்டாமா? உன்னால் உருவாக்க முடியாத ஒன்றை உனக்கு அளிக்கிற உரிமையை யார் தந்ததுன்னு கேட்கிறான் EFS மாஸ்டர். வளங்களை சுரண்டி கொழுப்பதையே வளர்ச்சி என்று கட்டமைத்தவன் யார்? கற்பித்தவன் யார்? காட்டை வெட்டி அழித்தால் நட்டு வைத்து விடலாம், தண்ணீரை உறிஞ்சி வைத்தால் தேக்கி வைத்து விடலாம். ஆனால் மணலையும் மலையையும் யார் உருவாக்குவது? இயற்கையின் அரும்பெரும் கொடை. மழை இல்லாத நிலம் பாலைவனமாகிவிடும் என்கிற அந்த அடிப்படை அறிவில்லாதவர்களுடைய ஆட்சியை கொடுத்து விட்டு அல்லாடி கொண்டிருக்கிறோம். ஒரு நாட்டின் எதிர்காலம் அந்த நாட்டின் வகுப்பறையில் தீர்மானிக்கப்படுகிறது. ஒரு நாட்டின் நலன் என்பது அந்த நாட்டின் ஒவ்வொரு வீட்டின் சமையல் அறையில் தீர்மானிக்கப்படுகிறது. ஒரு நாட்டின் வளம் என்பது அந்த நாட்டின் நிலத்தின் வளத்தை பொறுத்து அமைகிறது. அந்த நாட்டின் நிலத்தின் வளம் என்பது அந்த நாடு பெறுகிற நீரின் வளத்தை பொறுத்து அமைகிறது. அந்த நாட்டின் நீரின் வளம் என்பது அந்த நாடு பெறுகிற மழையின் வளத்தை பொறுத்து அமைகிறது. அந்த நாட்டின் மழையின் வளம் என்பது அந்த நாடு பெற்றிருக்கிற மலைகளின் வளத்தை பொறுத்து அமைகிறதுங்கிறான். நீ எங்க இருக்கு மலை? எங்க இருக்கு? கண் முன்னே உன் நிலம் பாலைவனமாய் கொண்டிருக்கிறது என்பதை தெரியாது நீ தவித்துக் கொண்டிருக்கிறாய். ஒரு அறிவு சமூகம் சிந்திக்கணும். இன்னைக்கு அரசியல் எதுக்கு? படிக்கிற பிள்ளைகளுக்கு எதுக்கு அரசியல்? படிக்கிற பிள்ளைக்கு சினிமா அவசியமா இருக்குதா? படிக்கிற பிள்ளை அரசியல் பேசாம எவன் படிக்கிறது? கற்றவன் தான் மற்றவருக்கு வழிகாட்டணும். வேணாம் வேணாம் நீ விலை நிக்கணும். அன்பு பிள்ளைகளே, அரசியலை விட ஆகச் சிறந்த கல்வி உலகத்திலே ஒண்ணும் கிடையாது. அரசியலை கற்பிக்காது கல்வியே இல்லை. பேசிக்கொண்டிருக்கும் போது நம்முடைய வேந்தர் ஐயா சொல்றாங்க, அடுத்ததுல இருந்து நம்ம தொடங்குறோம் அரசியல் கற்பிக்கிறதுக்கு ஒரு பிரிவை நம்ம தொடங்குறோம்னு சொல்றாங்க. அரசியல் படிக்கணும், அரசியல் பேசணும். ஏன்? ஒரு மனிதனின் பிறப்பில் இருந்து இறப்பு வரை அனைத்தையும் தீர்மானிப்பது அரசு. நீ என்ன படிக்கணும், என்ன வேலைக்கு போகணும், அந்த எவ்வளவு சம்பளம், அது எந்த ஊர்ல அந்த பணியை செய்யணும், எல்லாவற்றையும் தீர்மானிப்பது அரசு. பிறப்பு சான்றிதழ் வாங்குவது இறப்பு சான்றிதழ் வாங்குவது வரை அனைத்து முடிவெடுப்பது அரசு. மின் கட்டணம் எவ்வளவு, அரிசி எவ்வளவு, பருப்பு விலை எவ்வளவு, எல்லாவற்றையும் நிர்வகிக்கிறது முடிவெடுப்பது யார்? அரசு. அந்த அரசை தீர்மானிப்பது அரசியல். அறிவியல், புவியியல், வேதியியல், உயிரியல் போல அரசியல் ஒரு வாழ்வியல் என்பதை அன்பு தம்பிதங்கள் புரிந்து கொள்ளும். அப்ப எல்லாவற்றையும் தீர்மானிக்கிற அரசியலை நாம் தீர்மானிக்க வேண்டும். நாம் தீர்மானிக்கணும். அரசியல் வேண்டாம் என்று நீ விலகி நிற்கலாம், ஆனால் அரசியல் உன்னை விட்டு ஒருபோதும் விலகி நிற்காது என்கிறான் அரிஸ்டாட்டில். அரசியல் வேண்டாம் என்று நீ விலகி நின்றால் நீ யாரை வெறுக்கிறாயோ அவனுடைய ஆட்சியின் கீழே வாழ நேரிடும் பிளாட்டோ. அரசியல் என்ற எண்ணம் இல்லாதவன் மனிதனாக இருக்க முடியாதுங்கிறார் அண்ணல் காந்தியடிகள். ஒவ்வொரு மனிதனின் ஒவ்வொரு சொல்லிலும் அரசியல் பிறக்குதுங்கிறான் புரட்சியாளர் லெனின். அரசியல் வேண்டாம் என்று சொல்வது வானமே இல்லாத பூமியில் நான் வாழப்போகிறேன் என்று சொல்வதற்கு ஒப்பானது. மனித உடலில் இருந்து உயிரை பிரிப்பதும் மனித வாழ்வில் இருந்து அரசியலை பிரிப்பதும் ரெண்டும் ஒன்றுதான். அரசியல் பேசணும். வரிசையில் நின்று வாக்கு செலுத்துறது இல்ல தம்பி, அது இல்ல அரசியல். 500,000 வாங்கிட்டு வாக்கு செலுத்துறது இல்ல அரசியல். ஒரு நாட்டின் எதிர்காலத்தை தீர்மானிக்கிற வலிமை மிக்க இயல் அரசியல். அதை புரிஞ்சுக்கணும். பேசு, அரசியல் பேசு. பேசுறான், கேரளால பேசுறான், தேநீர் கடையில எல்லா இடங்கள்லயும் பேசுவான். அதனாலதான் அங்க வாக்குக்கு காசு கொடுத்து வாக்கை வாங்கினார்கள் ஒரு செய்தியை காட்டு பார்ப்போம். இப்படிதான் இலவசத்தை அறிவிச்சுட்டு இருக்கானா? கேடுகட்ட சமூகமடா தம்பி, இது கேடுகட்ட ஆட்சி முறை. நீங்க ஆள் மாறுது, ஆட்சி மாறுகிறது. ஆட்சி முறை மாறுகிறதா உடன் பிறந்தவனே? ஆட்சி முறை மாறுகிறதா? இந்த கட்சி வந்தாலும் சாராயம் இருக்குது, இந்த கட்சி வந்தாலும் சாராயம் இருக்குது. இவன் வந்தாலும் ஊழல் லஞ்சம், இவன் வந்தாலும் ஊழல் லஞ்சம்.
இவன் வந்தாலும் இருட்டு, இவன் வந்தாலும் இருட்டு, இவன் வந்தாலும் திருட்டு, இவன் வந்தாலும் திருட்டு, இவன் வந்தாலும் பாலியல் கொடுமை வன்கொடுமை, இவன் வந்தாலும் பாலியல் கொடுமை வன்கொடுமை. என்ன இருக்குது? ஆள் மாறுது, ஆட்சி முறை மாறுகிறதா? ஆட்சி முறை மாறணும். அறிவு சமூகம் சிந்திக்கணும். விழிப்புணர்வு தான் விடுதலையின் முதல் படி, முதல் அதப்படி. எங்க விழிப்புணர்வு? உனக்கு சேவை செய்ய வருகிறவன் எதற்காக வாக்குக்கு காசு தருகிறான்? வாக்குக்கு காசு கொடுக்கிற அந்த இடத்திலே ஊழல் லஞ்சத்திற்கான விதை ஊண்டப்படுகிறது என்பதை நீ சிந்தித்தான் அதான்டா விழிப்புணர்வு. அதான்டா விழிப்புணர்வு. ஒரு முதலாளி முதலீடு செய்கிறான், ஒரு தொகுதிக்கு 15 கோடி 20 கோடி முதலீடு செய்கிறான் என்றால் மக்கள் சேவைக்கா லாப தேவைக்கா? இதை அறிவு சமூகம் சிந்திக்கணும். எப்படி ஊழல் லஞ்சத்தை ஒழிப்ப? எப்படி ஒழிப்ப? நீ நோட்டை வாங்கிட்டு ஓட்ட விக்கிற, அவன் அந்த ஓட்டை வாங்கிட்டு நாட்டை விக்கிறான், அவ்வளவுதான். என்ன மாறுதல் வரும்? என்ன மாறுதல் வரும்? வாக்குக்கு காசு கொடுக்கிற அந்த இடத்திலே மக்களுக்கான சேவை என்பது செத்து போய்விடுகிறது. மாண்புமிக்க ஜனநாயகம் செத்து கேடுகட்ட பணநாயகம் பிறந்து விடுகிறது. இதை ஒழிக்கணும். யாரால முடியும்? ஒன்னால, இங்க இருக்கிற ஒவ்வொருத்தனால. தம்பி, ஒரு வண்டி நிறைய குப்பை, அதை கொளுத்துவதற்கு வண்டி நிறைய நெருப்பு எடுத்துக்கொண்டு எவனும் செல்வதில்லை. ஒரே ஒரு தீப்பெட்டி, ஒரே ஒரு தீக்குச்சி. அப்படின்னா இந்த அரங்கத்தில் எத்தனை ஆயிரம் தீக்குச்சி இருக்காயின்னு பார்த்துக்க. பற்றி எரியணும், புரட்சி தீயாக மாறணும். கட்சி ஆட்சிகளால் இதை சரி செய்ய முடியாது என் உடன் பிறந்தவனே, புரட்சி ஒன்றால் தான் இதை புரட்டி போட முடியும். எப்படிப்பட்ட புரட்சி? வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகத்தை தகர்த்து முற்று முழுதாக புதிய ஒரு சமூகம் படைப்பதான் புரட்சிங்கிறான் பகத்சிங். அப்படிப்பட்ட ஒரு சமூகம், அப்படிப்பட்ட ஒரு சமூகம். பாலு கலாத குழந்தை, கல்வி கேங்காத மாணவன், வேலை கலையாத இளைஞன், இதுதான் என் கனவு இந்தியா என்றான். அடிமை இந்தியாவில் பகத்சிங் வைத்த முழக்கம் விடுதலை பெற்று 80 ஆண்டுகளில் இன்னும் அந்த முழக்கத்திற்கான தேவை அப்படி இருக்கிறது. இப்ப யார் மாற்றுவது? யார் மாற்றுவது? முழுமையான நேர்மை, தூய்மை, எதையும் எளிதில் வென்று முடிக்கக்கூடிய ஆற்றல் பெற்ற இளைஞர்கள் 50 பேர் ஒன்றிணைந்தால் போதும், உலகத்தையே மிகப்பெரிய மாறுதலுக்கு கொண்டு வந்து விட முடியும் என்று வீர துறவி விவேகானந்தர் கற்பிக்கிறார். 50 பேர் ஒன்றிணைந்தால் முடியும் என்றால் 5000 பேர் நீங்க இந்த அரங்கிலே ஒன்றிணைந்திருக்கிறீர்கள். உங்களால் முடியாதா? முடியாதா? மாற்றம் என்பது எங்கிருந்து வரணும்? எனக்குள் இருந்து வரணும். என்னில் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்திக் கொள்ள முடியாத நான் சமூக மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது. நீ இந்த உலகத்தை எப்படிப்பட்ட மாறுதலுக்கு கொண்டு வர விரும்புகிறாயோ அந்த மாற்றத்தை உன்னிலிருந்து தொடங்கு என்கிறார் அண்ணல் காந்தியடிகள். நான் என்னிலிருந்து, நீ உன்னிலிருந்து, நாம் நம்மிலிருந்து தொடங்குவோம் மாற்றத்திற்கான தொடக்கத்தை. ஒரு அறிவு சமூகம் ஆழ்ந்து சிந்திக்கணும். இலவசம் இலவசம் எல்லாம் கொடுக்கறான். 5000 ரூபாய் கொடுக்கறான், 10,000 ரூபாய் கொடுக்கறான். எங்கிருந்து அவங்க அப்பன் சொத்தை வித்துட்டா கொடுக்கறான்? எங்கிருந்து கொடுக்கறான்? என்ன பரம்பரை சொத்தா? எங்கிருந்து கொடுக்கிற? இலவசத்தில் இழக்கிற பணத்தை எங்கிருந்து எடுக்கிறாய் என்ற கேள்வி வந்துவிட்டால் அது விழிப்புணர்வு. அந்த இடத்துல தான் மாற்றத்துக்கான சிந்தனை பிறக்குது. எங்கிருந்து கொடுக்கிற? ஆறுதலால் காயங்கள் ஆறுவதில்லை, அழுவதனால் எதையும் அடைந்து விட முடியாது, தூறல்களால் பயிர்கள் விளையாது என்கிறார் நம்முடைய தவத்திருக்குன்றக்குடியில் அடிகளார் அவர்கள். என் தேசத்தை நாசமாக்கிய ஒரே சொல் இலவசம். என்ன இலவசம் கொடுக்கிற? எதுக்கு இலவசம் கொடுக்கிற? 10 லட்சம் கோடி கடனுல நாடு, இதுல இலவசம் வேற பெருவெக்க கேடு. தம்பி, 10 லட்சம் கோடி கடனுல நாடு, இதுல இலவசம் வேற பெருவெக்க கேடு. பாக்க சகிக்கல சனம்படும் பாடு, இத வளர்ச்சின்னு வாய்கிளிய போடுறான் போடு. என்னம்மா தேவி சக்கம்மா, நாடு நாசமா போகுதே நியாயம்மா. கண்ண தோறந்த பாரம்மா, எங்க கவலைய கொஞ்சம் நீதீரம்மா. ஊழல் லஞ்சத்துல ஊறி கிடக்குறான், உண்மை நேர்மைன்னா என்னன்னு கேக்குறான். ஓட்டுக்கு காசை வாரி இறக்கிறான், உழைக்கி மக்களைத்தான் வயிற்றில் அடிக்கிறான். என்னம்மா தேவி சக்கம்மா, நாடு நாசமா போகுதே நியாயமா.
பாதுகாப்புன்னு எதுவுமே இல்ல, பச்சை பிள்ளைக்கும் பாலியல் தொல்ல, நாட்டுல நடக்குது கொல கொள்ள, இந்த கொடுமைய எங்கேதான் போய் சொல்ல, என்னம்மா தேவி சக்கம்மா, நாடு நாசமா போகுது நியாயமா. நாசமா ஆக்கிட்டான். இவர் 2000னா அவர் 2000, இவர் 2500. இந்த அண்ணன் பாண்டியராஜன் படத்துல ஒரு ஏலம் விடுவாங்க, 2000, 3000, 4000, கடைசியா பிம்பிளிக்கு பிளாப்பிம்பாங்க. அதான் நடக்குது இங்க. எங்கிருந்து எடுப்ப? 10 லட்சம் கோடி கடன், வட்டி மட்டும் 1 லட்சம் கோடி. என் உடன் பிறந்தவனே 1 லட்சம் கோடி. நாட்டின் நிதிநிலை அறிக்கை 3 லட்சம் கோடி தான் பட்ஜெட். ஆனால் 1 லட்சம் கோடி வட்டி கட்டுகிறார்கள். யார்? ஒரு கடன் பெறுகிறவன் என்ன பண்ணுவா? உன்னை ஈடு கேட்பான். ஒரு அடமானமா சொத்தை கொடு, இல்ல கட்டடத்தை, இதை வீடு எதையாவது காட்டணும். இவர்கள் எப்படி கடன் பெறுகிறார்கள்? எப்படி? ஒன்னு மண்ணின் வளத்தை வைக்கணும், இல்ல மக்களின் நலத்தை வைக்கணும். மக்களின் வரியை 3 முறை மின்கட்டணம் உயர்ந்திருக்கு இந்த ஆட்சியில மட்டும். 3 முறை. சகிக்க முடியாத மின்கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு. அப்புறம் இலவச பேருந்து. இப்படி இலவச பேருந்துனா 1 லட்சம் கோடி ஏற்கனவே இதுல கடன் இருக்கு, இழப்பு இருக்கு. இலவச பேருந்து யார் கேட்டது? தரமான பேருந்து தான் கேட்கிறோம். அந்த பேருந்து ஓட்ட பாதை இருக்கா, சாலை இருக்கா, சாலையா இருக்கா, சவக்குழியா இருக்கா? யார் இதெல்லாம் கேட்கறது? யாரு கேட்கறது சொல்லு. முன்னாடி ஒரு விளம்பரம் வரும், பைக் உந்தூர்ல இருக்குல்ல, அதுக்கான சாக்கப் சார், அதுக்கு ஒரு விளம்பரம் போட்டிருந்தான். இப்ப கூட வரும்னு நினைக்கிறேன். ஒரு பெண், ஒரு பொம்பளை பிள்ளை என்ன பண்ணு, 4 குடத்தை அப்படி வச்சுக்கிட்டு நிக்கும். அவன் ஒரு மோட்டர் சைக்கிள் இப்படி வருவான், உந்தூரில் வருவான். வந்தவொடனே கையை காட்டும், ஏத்திக்கிடுவான், குடத்தை பிடிச்சுக்கிறோம். அதாவது குண்டும் குழியுமா இருக்கிற பாதையில கூட கீழே விழாம அந்த அப்படி குதிங்க குளிங்க அழகா போகுதுன்னு சாக்கப் சார் விளம்பரம். இப்ப நம்ம கிட்ட சொல்ற, பைத்தியக்கார பயல, பாதைய ரோட ஒழுங்கா போடுறா, ரோட ஒழுங்கா போடு. குண்டும் குழியுமா இருந்தா கூட பள்ளமேட்டுல கூட அப்படி விழவிடாம அந்த வண்டி போகுதுன்னு விளம்பரம். எப்படி இருக்கு? எங்கே போகுது இந்த நாடு? எங்க போகுது? 196 லட்சம் கோடி நம்ம நாடு, இந்திய நாடு பெற்றிருக்க கடன். பிறகு ஒவ்வொரு மாநிலமும் 10 லட்சம் 15 லட்சம் கோடிகளை பெற்றால் 500 கோடி கிட்ட வருது. என் அன்பு பிள்ளைகளே, ஒரு கடன் பெற்று கடன் சுமையை கட்ட முடியலன்னா வீடே விஷம் குடிச்சு செத்ததற்கு, தற்கொலை பண்ணி செத்ததற்கு வீடு. அப்ப நாடு கடன் ஆயினால் என்ன ஆகும்? ஏன் இதை அறிவு சமூகம் சிந்திக்கிறது இல்ல? இப்படி கடன் பெற்று இந்த 5 ஆண்டு கால ஆட்சியில மட்டும் 4.5 லட்சம் கோடி கடன். கேள்வி என்ன? கடனை வாங்கி மின் உற்பத்தியில் தண்ணீரை வடைஞ்சிட்டீங்களா? தடையற்ற மின்சாரம் கொடுத்துட்டீங்களா? பயணிக்க நல்ல பாதையை போட்டீங்களா? ரோடு போட்டீங்களா? அருமையான போக்குவரத்தா? இல்ல என்ன கொடுத்திருக்கு? என்ன கொடுத்திருக்கு அரசு? எதையாவது ஒன்றை நாட்டு மக்களுக்கு நிறைவேற்றிருக்கிறது ஒரு நலத்திட்டத்தை சிறப்பா? ஏதாவது சொல்லு. ஒரு நாடு வளர்ச்சி என்று கட்டமைப்பதே கடனின் வளர்ச்சியை தான். வேற என்ன வளர்ச்சி இருக்கு? இவர்கள் கற்பிக்கிற வளர்ச்சி என்ன? நீ பட்னி எழுந்து செத்தினா கட்டையில எரிக்காம கரண்ட்ல எரிக்கிறது வளர்ச்சி, டெவலப். டெல்லியில ஒரு இது வந்தது, நான் கூட போட்டு காட்டுறேன் பாரு இந்த வாட்டி. ஒரு அம்மா நிறுத்தத்துல வண்டியை நிறுத்துது. ஒரு பிச்சைக்காரர் அப்படி கையேந்தி காசு கேட்கிறாரு. அந்த அம்மா கேஷ் நகைங்குது, என்கிட்ட பணம் இல்லைங்குது, ஒன்லி கார்டு, அட்டை தாங்குது. உடனே அவர் பைக்கில இருந்து ஒரு ஸ்வீப் மிஷின் எடுத்து அப்படி நீட்டுறாப்ல. அந்த அம்மா சிரிச்சுக்கிட்டே அப்படி கிழிச்சு விடுது, அட்டையை கிழிச்சு விடுது. பிச்சைக்காரன் ஸ்வீப் மிஷின் வச்சு பிச்சை எடுக்கிறதல்லடா தம்பி வளர்ச்சி, பிச்சைக்காரனே இல்லாத நாட்டை உருவாக்குவதா வளர்ச்சி. நம்ம எதை நோக்கி நகரம்னு பாரு, எதை நோக்கி நகரம்னு பாரு. இங்கே தேர்தல் அரசியல், கட்சி அரசியல் தான் செய்வார்கள், செயல் அரசியல் கிடையாது, மக்கள் அரசியல் கிடையாது இவர்கள்ட்ட. செய்தி அரசியல், விளம்பர அரசியல் தான் இவர்கள் செய்வார்கள், சேவை அரசியல், செயல் அரசியல் கிடையாது. ஏன் இந்த மாசம் மட்டும்தான், இந்த ஆண்டு மட்டும்தான் கோடை விடுமுறை வருதா? ஏப்ரல் மே இந்த வருஷம் தான் வருதா? அந்த கோடை விடுமுறை செலவுக்கு 2000. ஏன் போன தடவை மே மாசம் வரலையா? கோடை வரல. தேர்தல் வரும்போது நம்ம மேல ஒரு பாசம் வரும்பாரு, அரிய பாசம். வருஷம் பூரா தண்ணியை போடுறது, சலம்புறது, எல்லா வேலையும் பண்றது. கோயில்ல திருவிழா வந்தவொடனே அப்படியே மாலையை போட்டு அப்படியே விரதம் இருந்து அப்படியே தீ மிதிக்கிறது, பக்தியை காட்டுறது. அது கோயில் திருவிழா. இது தேர்தல் திருவிழா, மக்கள்கிட்ட பக்தியை காட்டுறது. நான் வந்தா 2000 தாரேன், நான் வந்தா 3000 தாரேன்.
இங்க தங்கச்சி எல்லாம் பேசுனாங்க, கூட்டணி ஆட்சி தனியா, எந்த ஆட்சியா இருந்தாலும் நல்ல ஆட்சியா இருக்கணும், அதுதாங்க முக்கியம். இத்தனை கட்சியை கூட்டி சேர்ந்துக்கிட்டு வர மகாராசா, நீ எதுக்கு ஓட்டு காசு கொடுக்குற? நீ தான் நல்ல ஆட்சி கொடுத்துட்டியா? நல்ல ஆட்சி கொடுத்தா நான் என் ஆட்சியின் சிறப்பை பார்த்து எனக்கு வாக்கு செலுத்துங்கன்னு கேட்க வேண்டியது என்ன? கேட்க மாட்டார்கள். அறிவு சமூகம் புரிஞ்சுக்கிறணும். என் அன்பு பிள்ளைகள், மார்க்சிங்கார்கி சொல்றான்ல, போர்க்குணமற்ற உயிரினங்கள் உலகில் பரிதாபகரமானவை, போராட்டமே வாழ்வின் இருத்தலை உறுதி செய்கிறதுங்கிறான். போராடும் போதுதான் மனிதனை பிறக்கிறாங்கிறான். மற்ற இனங்களுக்கெல்லாம் வாழ்க்கையில் எப்போதாவது போராட்டம், நம்ம இனத்திற்கு வாழ்க்கையே போராட்டமாக மாறி நிற்குது. போராட்டமே வாழ்க்கையா மாறி நிற்குது. ஆசிரியர் வீதிக்கு வந்துட்டான், சம்பளம் கொடுக்க முடியல. பகுதி நேர ஆசிரியர் பணி நியமனம் கேட்கிறான். உயிரை காக்கிற மருத்துவர்கள் வீதியில் நிற்கிறாங்க. உயிரை காக்கிற சேவை பெண்கள் செவிலியர்கள் வீதியில் நிற்கிறாங்க. உலகத்திற்கு உணவு கொடுக்கிற வேர்வை சிந்தி விளைய வச்ச நெல்லை கொள்முதல் செய்து சேமிப்பு கிடங்களே சேமிக்காது சாலையில் போட்டு முளைக்க விட்டுட்டீர்களே என்று வேர்வை சிந்தி உழைச்சவன் கண்ணீர் சிந்திக்கு நிற்கிறான் வீதியில. வேளாண்குடி மகன் மீனவன் கடலுக்குள்ளே மீன் பிடிக்கிற உரிமை இழந்து நிற்கிறான். எல்லாரும் வீதியில் வந்து போராடுகிற போது இவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் நல்லாட்சி கொடுத்துக் கொண்டிருக்கிறோம் என்று. ஆசிரியர்கள் கேட்கிற அந்த சம்பளர்கள் சம வேலை சம வாய்ப்பு சம்பளம் கொடுன்னு, அதுக்கு வெறும் 58 கோடி தான் தேவைப்படுது. ஆனா 6800 கோடியை இவர்கள் இலவசமாக கொடுக்கிறார்கள். ஒரே நாள்ல 1 கோடியே 31 லட்சம், வங்கி கணக்கில் 5000 போகுது. யாரு காசு? யாரு காசு? இந்த 6800 கோடியை இழக்கிறீர்களே, எப்படி இட்டுவீங்க? எப்படியாவது ஆட்சிக்கு வந்துடணும், எதையாவது கொடுத்து ஆட்சிக்கு வந்துடணும். அதனாலதான் அன்பு பிள்ளைகளே, இவர்களின் நோக்கம் நம்மை ஏமாற்றுவது, நம்முடைய நோக்கம் இந்த நிலையில் இருந்து மாற்றுவது. இதுதான் புரிஞ்சுக்கணும். இங்க பேசிய பிள்ளைகள்லாம் வரலாறு எவ்வளவு முக்கியம் என்று பேசினார்கள். வரலாற்றில் தெளிவு பெறாத எந்த இனமும் எழுச்சி வர முடியாதுங்கிறான் புரட்சியாளர் லெனின். வரலாற்றை மறந்துவிட்ட இனம் சுடுகாட்டில் இறந்து கிடக்கிற பிணம்ங்கிறான் ஓசினின். வரலாற்றை படிக்காதவன் வரலாற்றை படைக்க முடியாது என்கிறார் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். வரலாறு தான் ஒவ்வொரு இனத்திற்கும் வழிகாட்டும். அதனால்தான் எங்க தலைவர், சத்தியம் நமக்கு சான்றாக இருக்கிறது, வரலாறு நமக்கு வழிகாட்டுகிறது என்கிறார். வரலாறு என் வழிகாட்டி என்கிறார். அதைத்தான் உங்கள் உடன் பிறந்தவன் சொல்கிறேன். வேற இழந்த மரமும் வரலாற்றை இறந்த இனமும் வாழாது, வரலாற்றை மறந்த இனமும் வாழாது. வரலாறு தான் ஒவ்வொரு தேசிய இனத்திற்கும் வழிகாட்டும் என்பதை என் அன்பு பிள்ளைகள் புரிந்து கொள்ளணும். வரலாறு என்பது தலையில் கிரீடம் சுமப்பதும் பளபளக்கும் பட்டாடைகள் அணிவதும் அல்ல, தழும்புகளை தடவி பார்த்து தவறுகளை திருத்திக் கொள்வதுதான் வரலாறு. அதுக்குத்தான் வரலாறு. நாம் எங்கே வாழ்ந்தோம் எங்கே வீழ்ந்தோம் என்பதை, என்னால் படிப்பறிவை விட பட்டறிவு மேலானது. என் உடன் பிறந்தவனே, பட்டறிவு மேலானது. அதான் சொல்றேன், மாணவர்களுக்கு சொல்றான் மார்க்ஸ், நீங்க படித்த ஆசிரியர்கிட்ட படிக்காதேன்றான். அப்ப என்ன செய்யலாம்? படித்துக் கொண்டிருக்கிற ஆசிரியர்களிடம் கற்றுக்கொள்ளுங்கிறான். நாங்க தான் படிச்சுட்டோமே, எம்எஸ்சி எம்ஃபில் எம்எட். இப்ப என்ன படிக்கிற? வாசிப்பது என்பது சுவாசிப்பது போல இருக்கணும், தினம் படிக்கணும். அண்ணல் அம்பேத்கர் சொல்றாரு, அன்பு பிள்ளைகளே, அறிவை தேடி ஓடுங்கள், நாளைய வரலாறு உங்கள் நிழலை தேடி ஓடி வரும். ஒரு மனிதன் வாழ்நாளில் 10,000 புத்தகங்கள் படித்திருக்க வேண்டும், 10,000 மைல்கள் பயணம் செய்திருக்க வேண்டும் என்று சீன பொன்மொழி சொல்லுதுன்னு பயணம்ங்கிற நூல் ஐயா இறையன் எழுதியிருக்கார். நீ படிக்கணும். 10,000 புத்தகங்கள் வாழ்நாள் முழுக்க படித்திருக்க வேண்டும் என்கிறார். ஆனால் உலகிலே 64,000 புத்தகங்களை படித்த ஒருவன் நம்முடைய அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் என்பதை அறிவு சமூகம் புரிந்து கொள்ளும். படுக்கிற இடம் கூட படிக்கிற இடத்திற்கு அருகில் இருக்க வேண்டும். நூலகம் எங்க இருக்குதோ அதற்கு அருகிலே அறை எடுத்து தங்கிய மகான் நம்முடைய அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். ஆஸ்திரேலிய நாட்டிலே அந்த நாட்டின் பிரதமர் உலகின் தலை சிறந்த கல்வியாளன் சிலையை திறக்கப் போகிறோம் என்றார்கள். எல்லோரும் எதிர்பார்த்து காத்திருந்தார்கள். அன்பு தங்கைகளே, தம்பிகளே, அவன் வாகனம் ஓடிக்கொண்டே இருந்தது. போய் அந்த அரங்கிலே ஆகச் சிறந்த உலகின் தலை சிறந்த கல்வியாளன் சிலையை திறந்தார். ஒரு சிவப்பு துணியிலே, பட்டு துணியிலே போர்த்தி வைத்திருந்தார்கள். அந்த சிலையை திறந்தால் அது புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் சிலை என்பதை அறிவு சமூகம் புரிந்து கொள்ளும். அவர்தான் சொல்றார், அதிகாரம் மிக வலிமையானது என்கிறார்.
அதை படித்த உங்கள் உடன் பிறந்தவர்கள் அதிகாரம் மிக வலிமையானது, அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது என்ற முழக்கத்தை பின்னாடி சேர்த்தோம். இழந்துவிட்ட உரிமைகளை பிச்சை கேட்டு பெற முடியாது, போராடித்தான் பெற்றாக வேண்டும் என்கிற முழக்கத்தை முன்வைத்தவரும் அவர்தான். இருக்கிற உரிமைகளை காக்க, இழந்த உரிமைகளை மீட்க நமக்கு இருக்கிற ஒரே வழி அரசியல் விடுதலை. இங்கே வந்த கட்சிகள் எல்லாம் அரசியல் விடுதலை என்று பேசி வந்தார்கள். பிறகு அரசியல் வியாபாரமாக மாற்றி நீத்திருக்கிறார்கள். எங்க சீட்டு நோட்டம் அதிகம் வருதோ அங்க போய் கூட்டணி வைக்கிறது. அப்ப கூடி கொள்ளையடிச்சா சரியாயிருதா? கூடி எல்லாரும் சேர்ந்து கொலை பண்ணா கொலை சரியாயிருமா? நாங்க தனித்து நிற்கிறோம் என்றால் தனித்து நிற்கிறோம், தனித்துவத்தோடு நிற்கிறோம், உயர்ந்த தத்துவத்தோடு நிற்கிறோம். கொள்கையில் தெளிவு, குழப்பமில்லா முடிவு. எங்கள் ஒரே நோக்கம், எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்லாட்சி, உலகத்தின் தலை சிறந்த நாடாக என் தாய் நாட்டை மாற்றி படைப்பது. பசி, பஞ்சம், ஊழல், லஞ்சம், கொலை, கொள்ளை, சாதிய இழிவு, தீண்டாமை, அடக்குமுறை, ஒடுக்குமுறை, பெண்ணி அடிமைத்தனம், வளக்கொள்ளை, மதுமத போதை ஏதுமற்ற ஒரு தூய தேசம், புதிய ஒரு தேசம் செய்வோம், மக்கள் புரட்சியால் அதை உறுதி செய்வோம் என்ற முழக்கத்தை முன்வைத்து உங்கள் பிள்ளைகள் இந்த களத்திலே உங்கள் உடன் பிறந்தவர்கள் நிற்கிறோம். அறிவு சமூகம் இப்படியெல்லாம் ஒரு அரிய வாய்ப்பை தமிழ் இனத்தில் முன்னவர்கள் செய்யறதுக்கு யாரும் இல்லை. பணம் இருக்கிறவன்ட்ட இன உணர்வு மான உணர்வு இருக்காது, மான உணர்வு இன உணர்வு கொண்ட பணம் இருக்காது. இரண்டும் இருக்கிற ஒரே ஒரு மனிதன் நம்ம இடத்தில் வாழ்கிறார் என்றால் நம்முடைய பாரிவேந்தர் ஐயா அவர்கள் தான். அந்த பாட்டுல தாயே, தமிழ் தாயே எங்களை மன்னிச்சுக்க, தமிழ்நாட்டை ஆள்றதுக்கு ஒரு தமிழ் இல்லையானு எங்க ஐயாவுடைய குறைய போக்கத்தான் அவர் பிள்ளை தொடர்ந்து போராடிட்டு இருக்கேன். தொடர்ந்து போராடிட்டு இருக்கேன். பல பேர் என்னையும் காலி பண்றதுக்கு எப்படியாவது அந்த கூட்டணிக்குள்ள போயிரு, எப்படியாவது போயிரு. அவங்க பேசுறதெல்லாம் பாருங்க, இவ்வளவு கோடி கொடுக்கிறோம், இவ்வளவு ஆயிரம் கொடுக்கிறோம், இத்தனை ஆயிரம் கோடி கொடுக்கிறோம், இவ்வளவு பதவி கொடுக்கிறோம், நீங்க நல்லா இருப்பீங்க, நான் நல்லா இருப்பேன், நாடு மக்களுக்கு நாசமாயிருவாங்க, பரவாயில்லையா? எப்படி இருக்கு பாருங்க. பதவி என்பது மக்களுக்கான உதவியா இருக்கணும். மக்களை வைத்து பிழைப்பதல்ல அரசியல், மக்களுக்காக உழைப்பதுதான் அரசியல். இந்த கோட்பாட்டை பிரிந்து கொண்டு ஒரு தலைமுறை வரணும். மாசத்தும் சொல்றான், இந்த உங்களை மாதிரி இருக்கிற பலாயிரக்கணக்கான இளைஞர்களை கூட்டி வச்சு சொல்றான். என்ன சொல்றான்? எல்லாரும் எழுதி வச்ச எழுதாத வெள்ளைத்தாள்களை எனக்கு தாருங்கள்ன்றான். ஏன்னு கேட்கிறான். எல்லாரும் எழுதி வச்சதுல நான் என்ன புதுசா எழுதினாலும் அது சரியா வராது. நான் ஆகச்சிறந்த ஒன்றை எழுத போகிறேன், அதனால் எனக்கு எழுதாத வெள்ளைத்தாள்களை தாருங்கள். அப்படி எழுதாத வெள்ளைத்தாள்கள்கிட்ட பேசுறது காரணம் அதுதான். அண்ணன் பேசுனது உங்களை மகிழ்வித்தான் நானும் மகிழ்வேன். ஒரு நொடியேனும் சிந்திக்க வைத்தால் நான் பிறந்த பயனை அடைவேன். உடன் பிறந்தவனே, நான் பிறந்த பயனை, என் பிறவி பயனை அடை. இதனால ஒரு அறிவு சமூகம், உங்கள் கல்வி, உங்களுடைய ஆற்றல் இந்த சமூகம் மாறுதலுக்கு வித்திட வேண்டும். இந்த சமூக மாறுதலுக்கு நீங்கள் பாடுபட வேண்டும். தன்னலமற்று உண்மையும் நேர்மையுமாக இந்த மண்ணுக்கு மக்களுக்கும் உழைக்க வேண்டும் என்கிற உறுதியோடு என் அன்பு பிள்ளைகள் வர வேண்டும். இன்று அறிவு கருவறையில் இருக்கிறீர்கள். நாளைக்கு இந்த கல்வியை கொண்டு இந்த தமிழ் சமூகத்தின் மாறுதலுக்கு, அதன் உயர்விற்கு நீங்கள் அரும்பாட ஆற்ற வேண்டும் என்ற அன்போடு உங்களை வேண்டுகிறேன். வாக்கு என்பது வலிமை மிக்க ஒரு ஆயுதம். மதிப்புமிக்க நம் உரிமைகளை சில ரொட்டி துண்டுகளுக்காக விற்பதென்பது அவமானகரமானது என்கிறார் அண்ணல் அம்பேத்கர். என் அன்பு பிள்ளைகளே, நீங்கள் உங்களை சார்ந்த உறவினர்கள், நண்பர்களிடத்திலே சொல்லுங்கள், வாக்கை விற்பது கூடாது. கொள்கை இல்லாத அரசியல் பாவம் என்கிறார் அண்ணல் காந்தியடிகள். கொள்கை இல்லாத அரசியல் வியாபாரம் என்கிறார் நம்முடைய தாத்தா தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள். இதை இரண்டையும் நாம் செய்யக்கூடாது என்கிற எண்ணம் உங்கள் எல்லோருக்கும் இருக்க வேண்டும். நீங்கள் என் அன்பு பிள்ளைகளே, உங்களுக்கிடத்திலே உங்கள் உடன் பிறந்தவன் கேட்கிறேன், பொழுதுபோக்கு தளத்தில் இல்லாது போராட்ட களத்தில் உங்களுக்கான தலைவனை தேடுங்கள். காத்தடிக்கிற திசையெல்லாம் பறந்து போகிற பதறாக இல்லாமல் புயலே அடித்தாலும் அதே இடத்தில் கிடக்கிற வீரியமிக்க நெல்மணிகளாக இருங்கள். நீங்கள் மாசேத்துங் சொன்னது போல இந்த நாடு உங்களுடையது, எங்களுடையதும் கூட, ஆனாலும் நாடு உங்களுடையது என்று இளைஞர்கள்டே அவன் சொன்னதை என் உயிர் தம்பி தங்களிடத்திலே உங்கள் அண்ணன் சொல்லுகிறேன். இந்த நாடு உங்களுடையது. இந்த நாட்டை
வளமையான ஒரு புரட்சிகரமான நாடாக மாற்றி படைக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கையளிக்கப்பட்டிருக்கிறது என்பதை உணர்ந்து கற்றறிந்த மேன்மக்களாக வந்து இந்த நாட்டை மேம்படுத்த அரும்பாடு ஆற்றுங்கள். இந்த நிகழ்வு சொல் தமிழா சொல் என்பது மூலமாக எத்தனை வீரியமிக்க விதைகள் இந்த களத்திலே இந்த நிலத்திலே முளைத்து வருகிறார்கள் என்பதை பார்க்கிறீர்கள். அவர்கள் பேசும்போது தடையின்றி அந்த தமிழை எடுத்து பேசுகிறார்கள். பெரும்பாலும் அவர்கள் ஆங்கிலம் கலவாமல் பேசுகிறார்கள். ஒன்றுதான் உங்களிடத்திலே உங்கள் உடன் பிறந்தேன் சொல்வேன், ஆங்கிலம் பேசினால் ஆங்கிலத்திலே பேசுங்கள், குறைந்தபட்சம் அந்த மொழியை பெருமைப்படுத்துங்கள். தமிழ் பேசினால் தமிழிலே பேசுங்கள், நம் தாய்மொழியை தயவு செய்து வாழ வையுங்கள். ரெண்டையும் சேர்த்து புதிதாக தங்கிலீசை உருவாக்கி விடாதீர்கள். தொலைக்காட்சியில் எதையா திரும்பினா பாருங்க, ஏண்டா மச்சான் டென்ஷனா இருக்க, ஃபீல் பண்ணாதடா, கரெக்ட் ஆயிரும்டா, எல்லாம் திங்க் பண்ணி ஃபீல் பண்ணி வாக் பண்ணி பண்ணியா பேசி என் அன்னை தமிழை பன்னி தமிழாக மாற்றியதை தவிர இவர்கள் ஒன்றும் செய்யும். அதிலிருந்து நல்ல தமிழை வளர்க்க வார்க்க இந்த சொல் தமிழா சொல் நிகழ்ச்சி பயன்படுகிறது. அதை தமிழ் பேராயம் ஒரு பெரும் பணியாக செய்கிறது. அந்த தமிழ் பேராயத்தை தோற்றுவித்த எங்களுடைய போற்றுவதற்கும் வணக்கத்திற்குரிய பெருந்தகை நம்முடைய வேந்தர் ஐயா அவர்களுக்கும், அதன் தலைவராக இருந்து அரும்பாடாற்றிக் கொண்டிருக்கிற ஐயா கரு நாகராஜன் அவர்களுக்கும், எல்லா வழியிலும் துணை நிற்கிற என்னுயிர் இளவல் அருணாச்சலம் அவர்களுக்கும், பசி நேரமாய்விட்டது, செவிக்கொண்டது உள்ளாத போது சிறிது வயிற்றுக்கு மீயப்படுங்கிறான். இருந்தாலும் என் அன்பு பிள்ளைகள், இவ்வளவு நேரம் அண்ணனுடைய உரை கேட்டு நீங்கள் அமர்ந்திருக்கிறது எனக்கு பெருமையும் மகிழ்ச்சியும். இப்போது கலைவோம், இன்னொரு முறை இணைவோம். புரட்சி எப்போதும் வெல்லும், நம் வெற்றி அதை சொல்லும். வணக்கம்.